அஸ்ஸலாமுஅலைக்கும் வணக்கம். இந்த செஷனின் ஊடாக நாங்க என்ன பார்க்க போறோம்னு சொன்னால் 2025ஆம் ஆண்டின் ஃபைனல் ப்ராஜெக்ட பத்தி நாங்க பார்க்க போறோம். சரியா? அப்படின்னு சொன்னா என்னன்னு சொன்னால் நாம எக்ஸாம் நெருங்குற காலத்துக்கு ஒரு எக்ஸாமுக்கு 4 மாதம் இருக்கக்குள்ள அந்த ஆண்டுக்குரிய ஃபைனல் ப்ராஜெக்ட ஆரம்பிப்போம். சரியா? கடைசியாக 2024ஆம் ஆண்டின் ஃபைனல் ப்ராஜெக்ட் 200+ மாணவர்களோட நடந்துச்சு. அதே போல 2022, 23, 24 அதே வரிசையில் 25ஆம் ஆண்டுக்கான ஃபைனல் ப்ராஜெக்டையும் நாம ஆரம்பிக்க போறோம். சரியா? இன்னும் 4 மாதங்கள். அந்த 4 மாதத்துல நாங்க 2ஆக டிவைட் பண்ணி முதல் 2 மாதங்களை பத்தின விஷயம், இந்த 2 மாதத்துல என்ன செய்ய போறோம்ன்ற விஷயத்த உங்களுக்கு இந்த இடத்துல நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஜூலைலையும் ஆகஸ்ட்லையும். சரியா? இந்த ஃபைனல் ப்ராஜெக்டுக்குள்ள மெயினாக இந்த 4 விஷயங்களையும் அடிப்படையாக கொண்டு இந்த ஃபைனல் ப்ராஜெக்ட் நடைபெறும். அதுல முதலாவது விஷயம் என்னன்னு சொன்னா தியரி ரிவிஷன். சரியா? தியரி ரிவிஷன் வந்து டீப் தியரி ரிவிஷனாக இருக்கும். சரியா? உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அலகு கிளியர் இல்லைன்னு சொன்னாலோ அல்லது அந்த அலகின்ற எது சரி உள்ளுக்குள்ள பகுதிகள் கிளியர் இல்லைன்னு சொன்னாலோ அல்லது நீங்க படிச்சது உங்களுக்கு விளங்கவே இல்லை அல்லது படிக்கவே இல்லைன்னு சொன்னாலும் இந்த ரிவிஷனின் மூலமாக என்ன செய்யலாம்னு சொன்னா உங்களுக்கு கிளியர் பண்ணிக்கொள்ளக்கூடிய அமைப்பில் இருக்கும். இந்த ரிவிஷன் என்ன செய்யும் சொன்னா எம்சிக்யூ பாஸ்ட் பேப்பர் எம்சிக்யூ பேஸ் பண்ணதாக அதுக்கான ஐடியாஸை பேஸ் பண்ணதாக தான் என்ன செய்யும் சொன்னா இந்த ரிவிஷன் உங்களுக்கு கொண்டு போகும். அதே போல பிராக்டிகல்ஸ் பாத்தீங்கன்னு சொன்னா உங்களோட சிலபஸுக்கு இப்போ உள்ள சிலபஸுக்கு உட்பட்ட பிராக்டிகல் ஒவ்வொன்றும் தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணப்பட்டு அந்த பிராக்டிகல் எவ்வாறான ஸ்ட்ரக்சர்ஸ் வரலாம், எப்படியான ஸ்ட்ரக்சர் வந்திருக்குது, அதை பத்தின கலந்துரையாடல்கள் அந்த செஷனூடாக நடைபெறும். அடுத்து பேப்பர் கிளாஸ் பாத்தீங்கன்னு சொன்னா பேப்பர் கிளாஸ் உங்களுக்கு எம்சிக்யூ எஸ்ஐ ஸ்ட்ரக்சருக்கு தனித்தனியான பேப்பர் கிளாஸ், அடுத்தது முழுவதுமான பேப்பர் கிளாஸ்ன்னு சொல்லி உங்களுக்கு என்ன செய்யும் சொன்னா பேப்பர் கிளாஸ் வந்து நடைபெறும். சரி, அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா எக்ஸ்பெக்டேஷன் கிளாஸ். எக்ஸ்பெக்டேஷன் சொன்னது 2025ஆம் ஆண்டு வெச்சுக்குரிய ஃபைனல் ப்ராஜெக்ட்ல 2025ஆம் ஆண்டுக்குரிய ஃபைனல் பேப்பர் எப்படி வரலாம், இந்த ஏரியாவுக்கு கூடுதலான கவனம் செலுத்தப்படும். எவ்வாறான கொஸ்டின்ஸ் வரலாம், எந்தெந்த பிராக்டிகல்ஸ் வரலாம், எம்சிக்யூ எப்படி வரலாம், மார்க்ஸ் எப்படி பிரிஞ்சு போகுதுன்ற விஷயங்கள் எல்லாத்தையும் என்ன செய்யணும் சொன்னா எக்ஸ்பெக்டேஷன் கிளாஸ்ல வந்து நாம கலந்துரையாடக்கூடியதாக இருக்கும். சரியா? இப்போ வந்து இந்த ப்ராஜெக்டுக்கான அட்மிஷனை நாங்க ஓபன் பண்ணிருக்கோம். இந்த ப்ராஜெக்ட்ல வந்து 2025ஆம் ஆண்டு மாணவர்கள் அடுத்தது 2025ஆம் ஆண்டுல எழுதக்கூடிய ரிப்பீட்டர்ஸ் வந்து என்ன செய்யலாம்னு சொன்னா இந்த ப்ராஜெக்ட்ல வந்து ஜாயின் பண்ணக்கூடியதாக இருக்கும். இப்போக்கு அட்மிஷன் ஆரம்பிக்கப்பட்டுட்டு இப்போக்கு நியூ மாணவர்களும் ஜாயின் ஆகிருக்காங்க. அதே போல 2024ஆம் ஆண்டு ப்ராஜெக்ட்ல இருந்து இந்த வருஷம் எக்ஸ்டெண்ட் செய்யக்கூடிய மாணவர்களை மீட் பண்ணி 250+ அட்மிஷன்ஸோட இந்த ப்ராஜெக்ட் வந்து இப்ப மூவ் ஆகிட்டு இருக்குது. உங்களோட அட்மிஷன்ஸையும் செய்து கொள்வதற்கு 070-282-5678 என்ற நம்பருக்கு வாட்ஸ்அப்பினூடாக ஃபைனல் ப்ராஜெக்ட்னு சொல்லி டைப் பண்ணி அனுப்பி நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னா இந்த ப்ராஜெக்ட்ல வந்து ஜாயின் பண்ணி கொள்ளுங்க. இந்த 2 மாதத்துக்கும் அதாவது இவ்வளவு செஷன்ஸுக்குமான மொத்த கட்டணமாக நீங்க 5000 பே பண்ணி, அப்படி இல்லைன்னு சொன்னா மாதாந்த கட்டணமாக நீங்க பிரிச்சு பே பண்ணி என்ன செய்யலாம்னு சொன்னா இந்த ப்ராஜெக்ட்ல வந்து ஜாயின் பண்ணி கொள்ளுங்க. இந்த ப்ராஜெக்ட்ல வந்து உங்களுக்கான ரெக்கார்டிங் செஷன்ஸ் வந்து எங்களோட எப்பினூடாக கிடைக்கும். லைவ் செஷன்ஸ் வந்து ஜூமினூடாக நடக்கும். லைவ் செஷன்ஸ் எப்படி நடக்கும்னு சொன்னால் வீக் டேஸ்ல வந்து 9 to 11 வந்து நடக்கும். 9 to 11 வந்து ஜூமினூடாக நடக்கும். எடிஷனலாக போடப்படக்கூடிய செமினார்ஸ், அதுல வந்து மெயினாக எக்ஸ்பெக்டேஷன் செமினார்ஸ் வந்து உங்களுக்கு வீக்கெண்ட்ல போடப்படும். அதுக்கான விஷயங்கள் உங்களுக்குரிய பிரத்யேகமான குரூப்ல வந்து சரி. இதுல வந்து மெயினாக இந்த ப்ராஜெக்ட் வந்து 2025 மற்றும் ரிப்பீட் மாணவர்களுக்கானது. 2026, 27 மாணவர்கள் இந்த ப்ராஜெக்ட்ல ஜாயின் பண்ண தேவையில்லை. உங்களுக்கான வேற கிளாஸ் இருக்குது, அவங்க தேவைன்னு சொன்னா அதே நம்பரை கண்டெக்ட் பண்ணி உங்களோட வச்சு சொல்லி அதுக்குரிய வகுப்புகளை நீங்களே சரி. அதை பத்தின ஃபுல் டீடைல், அதுக்கான மார்க்ஸ் அடிப்படை எல்லா விஷயங்களும் இங்க இருக்குது. ஒருத்தர நோட் பண்ணிக்கொள்ளும்.